அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் கேட்குறதா இடுப்பு சதையை குறைக்கிறதுக்கான பயிற்சி தான். இப்போது தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம நிறையா பயிற்சி பார்த்துருப்போம். நம்மளோட சேனல்லே நமக்கு அதுக்கு பயிற்சிலாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடுப்பு சதையை குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி, எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சி தான். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த பயிற்சியவே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இடுப்பு சதைகளும் குறையும், அவங்களுக்கு அந்த முதுகுவலி, பேக் பெயின் அந்த மாதிரி இருந்தாலும் சரியாகும். அது முதுகெலும்பு, உங்களோட அந்த பெல்விக் ஏரியா, எல்லா இதுக்கும் சேர்த்த மாதிரியான அந்த பயிற்சி இருக்கிறதுனால நிறைய நன்மைகளும் இந்த பயிற்சியில் நமக்கு கிடைக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். எளிமையாக படுத்துட்டு அழகாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான நல்ல ஒரு பயிற்சி. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி படுத்துக்கோங்க. இந்த மாதிரி படுத்துட்டு உங்களோட கால் முட்டியை மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சதுக்கப்புறம் இந்த 2 கையையும் அப்படியே ஷோல்டருக்கு நேராக சைடில் நீட்டி வச்சுக்கணும். ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலை தரையிலேருந்து இப்படி கொஞ்சமாக தூக்கணும். கொஞ்சமானா இந்த நீக்கு நேராக இந்த லெக் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தூக்குனா போதும். தூக்கிட்டு கையை நல்லா தரையில் வச்சுக்கோங்க. கை உள்ளங்கை தரையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட கால் பாதத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, கால் முட்டியை சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சேர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேப் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மெதுவாக அப்படியே லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு பக்கம் மெதுவாக இடுப்பை நல்லா அப்படியே சைடில் இது பண்ணி உங்கள் முட்டியை தரையில் கொண்டு போய் வைக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கம் கையில் நல்லா பேலன்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். 3 4 5 6 7, ரொம்ப வேகமாக பண்ண வேண்டாம். 8 9 10 ரிலாக்ஸ். ஓகே. இதை முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இதை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தை திருப்பவே வேண்டாம். லோயர் பாடிக்கு மட்டும்தான் வேலை. நீங்கள் கழுத்தெல்லாம் நேராக தான் வச்சுருக்கணும். அப்புறம் கழுத்து வலி அந்த மாதிரி இருக்கவங்களாம் கழுத்தெல்லாம் திருப்பக்கூடாது. இடுப்புக்கு மட்டும்தான் வேலை. முட்டியை தரையில் வைக்கணும். சிலவங்களும் வைக்க முடியாது, இப்படி இருக்கும். ஒய்டாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த பக்கம் செய்யுங்க. ஓகே. ரொம்ப வேகமாக பண்ண வேண்டாம், மெதுவாக பண்ணால் போதும். இப்போ பார்த்த இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. அதில் நிறையா பிரச்சனைகளை சரியாகவும் நம்ம சொன்ன மாதிரி. இடுப்பு மட்டும் இல்லாமல் வயிறில் உள்ள சதைகளும் குறையும். மலச்சிக்கல் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கும். வயிற்றில் கழிவுகள் இருந்தாலும் சீக்கிரமாகவே வெளியேறிடும். முதுகெலும்பை கொஞ்சம் உங்களுக்கு லோயர் முதுகெலும்பு முறுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல உடம்புலே ஒரு சுறுசுறுப்பு அந்த மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு பயிற்சி, எல்லோரும் பண்ணக்கூடிய, படுத்துட்டு பண்ணுறதுனால எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு முதுகெலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பேக் பெயினில் ஏதாவது டிஸ்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் இதை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணால் போதும். மற்றபடி நார்மலாக எல்லாருமே செய்யலாம். நீங்கள் செய்யும்போதே அந்த இடுப்பில் வயிற்றுலலாம் உங்களுக்கு அந்த பிடிக்கிறது தெரியும். அதனால் தொடர்ச்சியாக செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.